மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அதை சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம். என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? அதை நல்லா டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இறந்து போனவங்களுடைய வலிய அவர் பேசல. இறந்து போனவங்களுக்கு நான் எப்படி முக்கியம், சின்ன குழந்தைகள்லாம் வந்து டிவியில என் பாட்டோ டான்ஸோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து தொட்டு முத்தம் கொடுப்பாங்க, அல்லது பத்திரிகைகளில் அட்டைப்பட கட்டுரையோ ஏதோ படங்களா இருந்தாங்கன்னா அதுல போய் முத்தம் கொடுப்பாங்கன்னு இப்படி சொல்றாருங்க. இப்படி ஒரு கொடூரமான மனநிலை கொண்டவர் யாராவது பார்த்துருப்பீங்களா? இறந்து போனவங்களை பத்தி தான் பேசுறாரு. அவங்களுடைய வழியே, ஒரு குழந்தை இறந்து போனா அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மனைவி இறந்து போனா கணவனுக்கு எப்படி இருக்கும், இதையெல்லாம் வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது. இப்படி சொல்லலை. அவங்க வந்தவங்கெல்லாம் யாரு, எனக்கு முத்தம் கொடுக்குறவங்க. இது வந்து எவ்வளவு கொடூரமான ஒரு சேடிஸ்டா இருந்தா அப்படி பேச முடியும்? இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கண்டனத்திற்கோ அல்லது வந்து இதை காரி துப்புற அளவுக்குலாம் அப்பாற்பட்ட ஒரு குற்றம் தான் இன்னைக்கு விஜய் பேசுனது. கிஞ்சித்தும் கூட அந்த மக்களை பற்றிய ஒரு எந்த ஒரு அனுதாபமும் இல்லை. அப்போ கூட அவர் தன்னை தான் பார்க்குறாரு. மக்களை வலின்னு ஆரம்பிச்சுட்டு தன்னுடைய சூப்பர் ஸ்டார் இமேஜ், நட்சத்திர பிம்பம், இதைத்தான் அவர் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட என்னை பார்க்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதில் சிறப்பு இருக்கு. மக்கள் வந்தாங்க, நெரிசலில் சிக்கிட்டாங்க, அப்படி சொல்லலை.